வணக்கம் மக்களே. ஜிடிக்கு எதிராக சிஎஸ்கே இந்த அளவிற்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்டத்தை விளையாடவே முடியாது. ஸ்டேடியத்துக்கு டிக்கெட்டு வாங்கிட்டு போய் மேட்ச்சு பார்க்க போனதுக்கு வெறுப்பை அடையலாம், வேதனைப்படலாம், துக்கப்படலாம், துயரப்படலாம், துன்பப்படலாம். அந்த அளவிற்கு ரொம்ப கேவலமான ஒரு ஆட்டத்தை சிஎஸ்கே ஜிடிக்கு எதிராக ஆடியிருக்காங்க. பவர் பிளேயிலேயே வெறும் 28 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க, 3 விக்கெட்டுகளை இழந்தாங்க. சிஎஸ்கேவுடைய இந்த 19 வருட ஐபிஎல் வரலாற்றில் இந்த அளவிற்கு ஒரு மோசமான ஆட்டத்தை விளையாடும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதில் கேப்டனா நான் அணியை தூக்கி நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு ருத்ராஜ் ஒரு ஆட்டம் ஆடினார் பாருங்க. எப்பா, ஸ்ட்ரைக் ரேட்டு 100 கூட கிடையாது, 50 தான். பிச்சு எடுத்துட்டாங்க ஜிடியோட பந்து வீச்சு அபாரமாக இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. பேட்டிங்கை மாற்றி மாற்றி இறக்குனது, வரக்கூடிய பந்தை கரெக்டான டைமிங்கில் அடிக்க முடியாமல் சிஎஸ்கே பேட்டர்கள் திணறினது, இதுதான் ஜிடிக்கு எதிராக சிஎஸ்கே மிக மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி இந்த முதல் இன்னிங்ஸை ரொம்ப சொற்ப ரன்களுக்கு முடிச்சிருக்காங்க. எப்படி நம்ம வெற்றி பெற போகிறது கிடையாது. டிக்கெட் வாங்கி ஸ்டேடியத்துக்கு போன அனைவருக்கும் மிகப்பெரிய பல்பு தான். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ராஜி பிரியனை சிஎஸ்கே ஸ்டேடியத்தில் வச்சு செய்ய போகிறாங்க. ஏன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் தான் வீடியோ போட்டிருந்தாங்க, நாங்கள் ஸ்டேடியத்தில் தான் இருக்கோம், ராஜபிரன் இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்கே நம்மளை செஞ்சிருச்சு, ராஜபிரியனை வச்சு செய்ய போகிறாங்க. தேங்க்யூ.